ஜட்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி நேயர்கள் காத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன சாதக பாதக நிலையை கொடுக்குது அப்படின்றத சொல்லுங்களேன். துலாம் ராசி இப்போ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பெரிய நல்ல விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா, திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல உள்ள சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. தொழிலையும் சரி, வீட்லேயும் சரி. ஏன்னா நம்மளுடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு உதவியாக இருக்க போகிற மனைவியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எதுலலாம் இருக்கலாம்? முதல்ல வந்து இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு சுக்கிர பயிற்சி எப்படி ஒவ்வொரு ராசிகாரர்களுக்கும் அமைய போகுது, அது என்ன மாதிரி பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவையும் கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கலைகளுக்கெல்லாம் உகந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அழகுக்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லுவோம், திருமண தாம்பத்திய வந்து மிகவும் உரியவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து பெயர்ச்சி அப்படின்றது நடைபெறுமானா, இப்போ வரக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி எந்த தேதியிலிருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது, இந்த பெயர்ச்சியினால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எல்லாருக்குமே வந்து சுக்கிர யோகம் இருக்கா, யாருக்கு சுக்கிர தசை இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜோதிட அரசி யோகப்பிரபா அவர்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கன்சல்டேஷன் வாங்கக்கூடிய எல்லோருமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது எங்களுடைய ஆர்த்தி விலாக் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் கேட்கும்போது இதுதான் எங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் உந்துதலாக இருக்குது. ஸோ யோகப்பிரபா அவர்களுக்கு நீங்களும் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமான அப்பாயின்மெண்ட்ஸும் நீங்கள் பெற முடியும். வாங்க இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறையுமே வித்தியாசமான பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரதானமாக பார்க்க போகிறது வந்து சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் பார்ப்போம். இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணுமா, அது அவசியமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லுங்களேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சுக்கிரன் பகவான் வந்து கன்னியிலேருந்து துலாம் ராசிக்கு தான் பெயர்ச்சியாகி வரார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உச்சகுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா இயற்கை சுவர் உச்சகுரு வந்து கடகத்தில் பெயர்ச்சியாக இருக்காரு, நம்ம சனி பகவான் மீனத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முதல்ல வந்து சுக்கிரன் பகவான் என்ன மாதிரினா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடம்பரத்தை குறிக்கிறது, ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு தொழிலில், அதாவது பிரம்மாண்டத்தை குறிக்கிறதுனாலே நம்ம சுக்கிரன் பகவான் தான். இது பொருட்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு உறவுகளையும் கொடுக்குது. அதாவது தாம்பத்தியம், நீங்கள் சொன்ன மாதிரி தாம்பத்தியம், இன்னொன்று ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்குது. மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்துறத நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் இந்த சுக்கிரன் பகவான் கொடுக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுக்கிரன் வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகளாக இருக்க போறாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரகுரு. நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட இருந்து அந்த மிருத சஞ்சீவிங்கிற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்து அசுரர்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை போதிச்சு அவர்களுக்கு வந்து சாகாவரம் அந்த ஒரு பெரிய வரத்தை கொடுத்தவரே நம்ம சுக்கிரன் தான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் பலமாக இருக்காங்க, யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு, சுப பார்வைப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சுக்கிர திசை இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றத்தில் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்க மருத்துவர் ஆகணும் முயற்சி பண்ணுறாங்க. இல்லை நான் வந்து நீட் எக்ஸாமில் ட்ரை பண்ணிக்கிருக்கேன், பாஸ் ஆகுவானா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மருத்துவத்தில் கைராசியான ஒரு மருத்துவர்னு பேர் வாங்குவாங்க. இதே இது ஒரு நார்மலான ஒரு மருத்துவராக இருப்பாங்க பொதுவாகவே. அப்படிப்பட்டவங்க நான் வந்து எனக்கு என்னுடைய திறமையை கரெக்டாக கொண்டு போகிற மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களுடைய சுக்கிர திசையில் அல்லது அவங்களுடைய சுக்கிரன் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது, இல்லைனா ஒரு நல்ல ஒரு பார்வை பாட்டிருக்காரு, 7ஆம் பார்வையாக நல்ல பார்வையாக பார்க்குறாங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு அவங்களுடைய கைராசின்னு ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புது வகையான மருந்துகள் நிறைய ஒரு சில வியாதிகளுக்கெல்லாம் மருந்தே இல்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளதுக்குள்ள புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பக்கம் அது இன்னும் கொண்டு வரவும் இல்லை, ரொம்ப தாமதமாக தான் இருக்கு. அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான சில நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக இருக்கும். ஸோ பொதுவாக பெரிய ஆடம்பரம் அழகு கலைன்னு சொல்லி என்ன ஒரு இது இருந்தாலும் இந்த மருத்துவ உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்க போகிறது சுக்கிர பயிற்சி, சுக்கிர பகவான் தான். இப்போ புரியுது சுக்கிர பயிற்சியை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 12 ராசியில் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்க போகுது, இதற்கான வழிபாடு முறைகள் என்ன, அண்ட் இதற்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன, இது எல்லாமே தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிகளாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜட்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன சாதக பாதக நிலையை கொடுக்குது அப்படின்றத சொல்லுங்களேன். துலாம் ராசி இப்போ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் 8 கூடியவனே, அதாவது ரிஷப ராசிக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்கும் ஒன்னான ஒரு ஆட்சி தான் நம்ம சுக்கிரன் பகவான். அப்படி இருக்கும்போது அவருடைய 7ஆம் பார்வையா மேச ராசியை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பெரிய நல்ல விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னா, திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல உள்ள தடையை நீக்கி திருமணத்திற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஓகே, ஏன்னா திருமணம் அவ்வளோ பெரிய விஷயமானா நார்மலாக ஒரு ஏஜில் உள்ளவங்களுக்கு, டீனேஜில் உள்ளவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லைனாலும், ஒரு தாமத திருமணம், ஒரு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுப்பா, எனக்கு இன்னும் திருமணத்திற்கு நான் இல்லை எனக்கு திருமணத்துக்கு பார்க்கறதுக்கே ஆள் இல்லை, நானாதான் என்னுடைய திருமணத்தை உறுதி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெண் உதவிக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த பெண் மூலமா திருமணத்தை முன்னிருந்து நடத்தக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ், இவங்களுக்கு வந்து பார்ட்னர் சப்போர்ட்டா இருப்பாங்க. அது வந்து மனைவியா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க, தொழிலையும் சரி வீட்லயும் சரி. ஏன்னா நம்மளுடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு உதவியா இருக்க போற மனைவியா இருந்தாலும் ஒரு கணவனா இருந்தாலும் ஒரு நகையை வச்சு கொடுக்கறது, இல்ல நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா எப்படினாலும் ஏதாவது ஒரு வகையில உதவி அப்படிங்கிற நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயம். இல்ல நான் தொழில் பண்ணிக்கிருக்கேன், இல்ல தொழில் பண்ண போறேன், பார்ட்னர் பண்ணலாமான்னு கேட்டா இந்த காலகட்டம் கண்டிப்பா பார்ட்னர்ஸ் வைக்கிற நீங்க பண்ற தொழில் ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனாலும் அந்த பார்ட்னர்ஸ் ஒன்று நண்பர்களா இருக்கணும், அல்லது மனைவி அல்லது கணவனா இருக்கணும். வேற எந்த உறவுகள் இல்லாம இவங்களை வச்சு பண்ணணும். இதுவே ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலகட்டத்துல அவங்க நிறைய குழப்பங்கள், நிறைய ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப உறவுகள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை வந்து இவங்களை எதிர்பாராத நேரத்துல ரொம்ப இக்கட்டான சூழல்ல இவங்களுக்கு காப்பாற்றி இவங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது இவங்க ஒரு ஷார்ட் டெம்பர்னு சொல்லலாம். துளாராசிரியர்கள் ரொம்ப அன்பானவங்க, எவ்வளவு விஷயம் யாருனாலும் செய்வாங்க, ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. அதே இது கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை தாங்க முடியாது, வார்த்தைகள் அதிகமா விடுவாங்க. ஆனா அப்பயுமே இவங்களை விட்டு சில உறவுகள் போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு உறுதுணையா இருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. உண்மையிலேயே துலாம் ராசிக்காரங்க மனதளவிலும் உடலளவும் இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்களுக்கு ஒரு இளைய சகோதரரோ இளைய சகோதரியோ அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கக்கூடிய அமைப்பு தான் நிச்சயமா இப்ப இருக்கு. சூப்பர். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா எதுலலாம் இருக்கலாம்? முதல்ல வந்து சிந்தனை தடுமாற்றம் தான். ஒரு செயல் செய்ய போகிறாங்க, இத்தனை நாள் குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டே இருந்தாச்சு. அது நானுக்கும் சொல்கிறேன், பெண்ணுக்கும் சொல்கிறேன். என்னுடைய வேலை எனக்கு இந்த வேலை தான், நான் இதுக்குள்ளே தான் நான் பார்ப்பேன். பெண்ணாக இருந்தால் எனக்கு என் குடும்பம், என் கணவர், என் குழந்தைகள் அது போதும். அடுத்து முன்னேறி நீ வெளியில் வாமா அப்படின்னா வரமாட்டாங்க. என்னுடைய உலகம் இதுன்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில் வரக்குண்டான ஒரு சூழல், ஒரு அவமான சூழல் ஏற்பட்டு இருக்கும். அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னு ஒரு எண்ணம், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு, அது வந்து அவங்க மைனஸாக எடுத்துக்காம சரி ஓகே நம்ம வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலை எடுத்துக்கணும்னு ஒரு எண்ணிக்கை. ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங்க்கு ஒரு பெரிய ராஜா யாருன்னு கேட்டா துளாராசினியர்களை சொல்லலாம். ஏன்னா 9ஆ திரிக்கக்கூடிய ஒரு அமைப்புனா நம்ம துளாராசினியர்களை தான். ஏன்னா நம்ம ஒண்ணுமே நினைச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சொல்லுதான், அந்த ஒரு சொல்ல 10ஆ திரிச்சிருவாங்க. ஸோ அந்த ஓவர் திங்கை வச்சு அந்த கழிவிறக்கம், நாமளே அச்சோ நம்மளே பாவமே, நம்மளால முடியாதே, செய்ய முடியாதே அப்படின்னு அவங்களே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஸோ அந்த ஓவர் திங்கிங் மட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. மூணாவதா அந்த ஓவர் திங்கிங்னால அவங்களுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு, அதனால ஒரு தலைவலி, சில வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய், இதெல்லாம் அந்த பிரஷர் அதிகமா வருது, இதனால ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்ல ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த ஓவர் திங்கிங்குள்ளேயே போட்டு உலண்டு சுட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஈக்குவலா நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலுமே இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரத்துக்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு வாங்க. அது வாழ்வியல் பரிகாரமா சொல்லிடுங்க. சந்தேகம் படக்கூடாது யாரையுமே. ஏன்னா நம்ம சொல்லலாம் சந்தேகம்னா யாரை பற்ற போறோம், காதலிய பண்ணுவாங்க, கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன். இவங்க வந்து எல்லா உறவையுமே சந்தேகப்படுவாங்க. தன்னுடைய அம்மாவா இருக்கட்டுமே, தன்னுடைய அப்பா, தன்னுடைய நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற தன்னுடைய சகோதரனை கூட சந்தேகப்படுவாங்க. இல்ல போ, நீ உன்னை ஒட்டி தெரியும், நீ வந்து இதுக்கெல்லாம் என்னை யோசிக்கலாம், நீ என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்க, எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லைன்னா ஓப்பனா சொல்லிடுவாங்க. அந்த ஒரு சந்தேகம் மட்டும் எந்த உறவுட்டையுமே இருக்கக்கூடாது.
அது இல்லாம இருந்துச்சுனால, ஏன்னா இவங்க எவ்வளவு தூரம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தை சொல்லும் போது டக்குன்னு அவங்க ஹார்ட் ஆவாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எஸ், கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம என்னடா இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாலும் இவங்க நம்மள இப்படி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வரும். சோ ஒரே ஒரு விஷயம் துளாராசினியர்களுக்கு சொல்றது என்னன்னா, சந்தேகம் எந்த உறவுட்டையும் படாதீங்க. சந்தேகம் படாம இருங்க. நம்பிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த உறவே உங்களுக்கு பாசிட்டிவான பல விஷயங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேரத்துல சந்தேகப்பட்டோம்னா அதுவே நம்மளுடைய செயல்களை வந்து கெடுத்துடும். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவர் துளாராசி தான், எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அவர் யார் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சியில துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.